இப்போ மிருதங்கமாக நினச்சி தட்டாயிடி வரோம். ஏண்டா அப்படி மறைச்சி மறைச்சி பார்க்குற? குருவே, யூரின் முட்டிக்கிட்டு இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். இல்லைன்னா இங்கேயே போயிடுவேன். இந்த முட்டிக்கிட்டு இருக்கு, இந்த கட்டிக்கிட்டு இருக்கு, இந்த தட்டிக்கிட்டு இருக்கெல்லாம் இங்கே வேலை வச்சுக்கிடக்கூடாது. முதல்ல தொழிலை கற்றுக்கோ, அதுக்கு பிறகு யூரியனை போய் அங்கே விட்டு வந்துரு. புரியுதா? குருவே, நீங்கள் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே நான் போய் இருந்துட்டு வந்துடுறேன் குருவே. போய் இருக்கலாம் கூடாது, வயிற்றுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கோ, அதான் நல்லது. பிறகு போ. இப்போ ஏண்டா அப்படி முறைச்சி முறைச்சி பார்க்குற? பயமாக இருக்குடா. போடா, நீனு உன் வித்தையும். போகாதான்னு சொன்னேன், நான் என் பேண்டிலே யூரின் போயிட்டேன்டா. உண்மையிலேயே யூரின் போயிட்டியா? ஆமாண்டா, போயிட்டேன்டா. சிசியா, நாளையிலேருந்து நீ ஒரு துண்டை கட்டிட்டு வந்துடு. இருந்த இடத்துலையே யூரின் போயிரு. உனக்கு அது ஈஸியாக தானே இருக்கும். ஏன் கட்டி போட்டு வரேன், அது ஈஸியாக தானே இருக்கும். நாளைக்கு இந்த பேண்டை துவைச்சு தரல, அடித்து கொண்டுடுவேன். என்ன இந்த பயலுக்கு ஒரு அடியிலேயே யூரின் வருது, இன்னும் எத்தனையோ அடிகள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு அடிக்கும் இவனுக்கு யூரின் வந்துச்சுன்னா இவன் எப்படி தொழிலை கற்றுக்கிடுவான்? இந்த பயலை இனிமே சாப்பிட்டாலும் தண்ணியே குடிக்காத, தண்ணி குடிக்காமல் தொழில் கற்றுக்கிடவா அப்படின்னு சொல்லிட வேண்டிதான். தண்ணியே அவன் குடிக்கக்கூடாது.